திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு மழகளிட்டு இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரன் மேற்கொண்டு குறுகோட்டும் படைமணந்த குமரகோட்டத்தடிகள் குலத்தாள் போற்றி உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி அதீத வாழ்வில் போயன்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பு சார்ந்த சிவநேய செல்வர்களே, சிவஞான அறக்கட்டளையின் சார்பிலே நாம் 4ஆம் திருமுறையிலே அப்பர் சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்ற நிலையிலே, கடந்த முறை பழமொழி திருப்பதிகம் என்று பெருமான் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அதனாலே ஏற்படுகின்ற நிலையை எப்படி விளக்குவது என்ற வகைக்காக ஒவ்வொரு பாடலுக்கும் இறுதியிலே ஒரு பழமொழியை சொல்லி எப்படி சமண சமயத்திலே இருந்து வீணாகப் போனது, சைவ சமயத்தை அதனாலே அதனுடைய நன்மையை இழந்தது முதலியவற்றை சொல்லி விளக்கினார்கள். அது 6வது திருப்பதிகம், 5வது திருப்பதிகம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் 6வது திருப்பதிகமாக திருக்கழிப்பாலை என்ற தலத்திலே பெருமான் பாடி அருளிய ஒரு திருப்பதிகத்தை நாமெல்லாம் திருவருளாலேயும் திருநாவுக்கரசர் பெருமானுடைய குருவருளாலேயும் சிந்தித்து சிலவற்றை நினைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். திருக்கழிப்பாலை என்று சொல்லுவது காவிரி ஆற்றினுடைய வடகரை தலங்களிலே ஒன்றாக இருக்கிறது. காவிரி தலங்கள் தான் நிரம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. காவிரி தலத்தை வடகரை தென்கரை என்று பிரித்தார்கள். அப்படி பிரிக்கிற போது பூம்புகார் கடலோடு காவிரி கடலோடு கலக்கின்ற பூம்புகாருக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிறது தென்கரை தலம் எனவும், அதற்கு வடக்கிலே இருக்கிறது வடகரை தலங்கள் என்றும் சொன்னார்கள். அந்த வகையிலே சிதம்பரம் காவிரி வடகரை தலம். சிதம்பரத்திலிருந்து பாடினார் என்றுதான் இந்த வரலாறு தொடங்குகிறது. பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுகிற போது, சிதம்பரத்திலே இருந்து பெருமானை வழிபட்டு அவர் தான் பெருமான் கேட்டார் என்று வந்தாய் என்று, நாமெல்லாம் போய் வர ஒன்றுமே கேட்டுக்க மாட்டேன்றார். அப்படி கேட்டு அங்கே நெடுநாள் உண்டு உறைந்து உவந்து பாடி திருநாவுக்கரசர் இருந்தார் என்று சொல்லுகிறார். சிதம்பரத்துக்கு அருகிலே நமக்கெல்லாம் திருவேட்களம் இருக்கிறது என்று தெரியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழியாக போகணும். அது வழியாக போனால் மொத்த சிதம்பரத்திலேருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே
கொள்ளிடக்கரையிலே இந்த திருக்கழிப்பாலை என்ற தலம் விளங்குகிறது. எதனாலே அது சொல்லப்படுகிறது என்றால், அந்த கோயிலுக்குரிய தீர்த்தமே கொள்ளிடம்தான் தீர்த்தம். அங்கே இருக்கிற பெருமானுக்கு பால்வண்ணநாதர், பால்வண்ணர் என்று பெயர். அம்பாளுக்கு வேதநாயகி என்று பெயர். கொள்ளிடம் தீர்த்தம், வில்வம் தலமரம். இறைவன் பால்வண்ணர், பால்வண்ணநாதர், இறைவி வேதநாயகி, தீர்த்தம் கொள்ளிடம், தலமரம் வில்வம். அந்த பாட்டில் எப்படி தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னால், சொன்னம் பிரகாசிக்கும் தில்லைச் சிற்றம்பலத்தில் நாவுக்கரசர் அன்னம்பாலிக்கும் தில்லைச் சிற்றம்பலம் என்று பாடி அங்கே வாழ்ந்திருந்தார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் தெரியும். அன்னம்பாலிக்கும் தில்லைச் சிற்றம்பலம் என்ற பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை தருமபுர சாமிநாதன் ஒரு வேடிக்கையாக சொன்னார். அன்னம்பாலிக்கும் தில்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். நீ போய் சிதம்பரத்தில் உட்காந்துரு, உனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னாராம். அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு ஒரு ஆள் போனால், சிதம்பரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வந்தான். அவனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்துதான். ஒரு சின்னதாக கோயில்களை வெளியே சுற்றி வந்தால் எத்தனை சன்னதிகள் இருக்குது, அது மாதிரி ஒரு சின்னதாக இருக்கிற சன்னதியில் யாரும் பார்க்காம இருக்கட்டும்னு உள்ளே போய் அந்த கதவு ஓரத்தில் உட்காந்து செவத்தில் சாதம் தூங்கிட்டான். அந்த குருக்கள் ஒவ்வொரு சன்னதிக்கும் நிவேதனம் பண்ணுவார் இல்லையா, நிவேதனம் எடுத்துகிட்டு வரார். சில பொட்டலங்களை கூட கட்டி வச்சிருக்கிறாராம். அப்படி வந்தவர் என்ன பண்ணார், அவர் எடுத்தும் போகிறதுக்கு அது தனியாக வச்சுக்கிறார். அப்படி ஒவ்வொரு சன்னதியாக போயிட்டு வரும்போது இந்த சன்னதி பார்த்தார், இங்கே வச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு 2 பொட்டலத்தை எடுத்து தூக்கி விசிறி போட்டு போட்டாராம். அவர் கீழே இறங்கிட்டார். மேலே என்னமோ விழுந்தேன்னு அவன் எழுந்து பார்த்தானா, பார்த்தா 2 சோறு போட்டலங்க. ஓ, இதான் அன்னம்பாலிக்கும் தில்லை போகிறது அப்படின்னு நினச்சானா. அப்படி அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று பாடிக்கொண்டு அங்கே இருக்கின்ற நாவுக்கரசர் பெருமான் திருவேட்களம் முதலாகிய தலங்களை வணங்கி மன்றுளார் வாழ மணவாளநாதரை பாடிச் சென்றார் என்று குறிப்பு எழுதுகிறார்கள். மண்ணுளார் வாழ விண்ணுளார் போற்றும் மணவாளநாதரை பாடிச் சென்றார் என்று ஒரு தொடர் வருகிறது. நாம் எல்லாம் மணவாளன் என்ற பெயர் சைவத்துக்கே உரியது இல்லை என்று விட்டுவிட்டிருக்கிறோம். ஆனால் சைவத்துக்கே உரிய பெயர் மணவாளர் என்பது. உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், நிரம்ப அழகிய நித்தமணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும். அப்போ சைவத்தில் இருக்குதா வைணவத்தில் இருக்குதா? அது நித்தமணாளர் நிரம்ப அழகியர். நிரம்ப அழகிய தேசிகர் நம்ம பேர் வச்சிருக்கிறாங்க, அதை கூட நம்ம சொல்றதில்லை. அந்த மணவாளன், அழகியர், நித்தமணாளர் இதெல்லாம் சைவத்தில் இருக்கிற பேர் தான். அப்படி நித்தமணாளரை மண்ணுளார் வாழ பாடிச் சென்றார் என்ற ஒரு குறிப்பு எழுதப்படுகிறது. அப்படி ஏன்னா நித்திய கல்யாண பெருமாள், இப்போ நித்திய கல்யாண பெருமாள்னால் எல்லாருக்கும் திருவிடந்தை தான் ஞாபகம் வருது. அவர் 365 நாளைக்கு கல்யாணம் பண்ணி உட்காந்துங்கிறார். யாரோ ஒரு முனிவருக்கு 365 பெண்கள் பிறந்ததாகவும் தினந்தோறும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உட்காந்துருக்காரு. அங்கே போனால் திருமணம் ஆகுன்றாங்க. அதெல்லாம் பின்னாலே வந்த நம்பிக்கை. அது திரு இடையந்தை. இடையந்தை என்றால் இடப்பக்கத்து தொடை மேலே லட்சுமி வைத்திருக்கிறார் நரசிம்மமூர்த்தி என்பது பொருள். அப்போ வலத்தில் வச்சிருக்கிறாருன்னா வலவெந்தை என்று இருக்கிறது. அதை நம்ம அந்த பேரில் சொல்கிறது இல்லை. மகாபலிபுரம் தான் திருவலவெந்தை. வாங்கய்யா, திருவலவந்தை திருவலையந்தை என்பது மகாபலிபுரம், திரு இடவந்தை என்பது திருவிடந்தை என்ற பெயரிலேயே இப்போ வழங்குகிறது. அதனாலே சிவபெருமான் அவரும் நித்திய மணாளர் தான். நித்திய கல்யாணி என்று அம்பாளுக்கு பெயர் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்படி அந்த திருக்கழிப்பாலையிலே இருக்கின்ற பெருமானை பாடி செல்லுகிறார். பாடி செல்லுகிற போது இந்த செய்தியை வேறு விதமாக
இந்த 10 பாடல்களிலே பெருமான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி அவளுடைய வளர்ப்பு தாய் அவள் பேசுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது என்ற குறிப்பு சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் ஒரு தந்தை என்பது இயல்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சூழ்நிலையினாலே வளர்க்கிறவர்கள், எடுக்கிறவர்கள், தாளாட்டுகின்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி 5 வகையான தாய் இருக்கிறாள் என்று சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. ஒரு குழந்தைக்கு 5 தாய்: நற்றாய், செவிலித்தாய், கைத்தாய், முலைத்தாய், இன்னொரு தாய் மறந்து போச்சு, அது நாளைக்கு. 5 தாய் இருக்கிறார்கள் என்று வருகிறது. அதுபோல தந்தை எத்தனை பேர்னா 9 பேர் 10 பேர் ஆகுது. எல்லாரும் அப்பா தானா நமக்கு? இதை சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா பாருங்கள். அழகாக சொல்லி வைத்தார்கள். அப்போ படித்தாங்க, அதை நம்பினாங்க. சதகம் என்றால் என்னன்றது இன்னைக்கு பெரும்பாலும் மறந்து போச்சு. சதம் படிக்கிறது தெரியுது, சதகம் படிக்கிறது தெரியல. சதகம் என்றால் 100 செய்யுள்களை கொண்ட ஒரு தொகுப்பு. பழைய காலத்திலே பாடம் படிக்கிற போது அது திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தாலும், வகுப்பறை நடத்தி வைத்துக்கிற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சதக பாடல்களை கற்றுத்தருவார்கள். 12 சதகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 சதக திரட்டு என்றே ஒரு நூல் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக 2 சதகத்தை தவறாமல் கற்றுக் கொடுப்பார்கள். குமரேச சதகம், அரப்பளீஸ்வர சதகம் என்று ஒன்று, 2. அதுக்கப்புறம் கோவிந்த சதகம், அந்த சதகம், இந்த தொண்டை மண்டல சதகம் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த சதகத்திலே ஒரு பாட்டு அப்பாவை பற்றி பாட்டு சொல்கிறார். அது தாய் சொன்ன உடனே தந்தை நினைவுக்கு வருது. தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதற்பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா, சார்ந்த சர்க்குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேளை தன்னில் அஞ்சல் என்று உற்ற துயர் தீர்த்துளோன் ஒரு பிதா, அன்புள முனோன் ஒரு பிதா, கவளமிடு மனைவியை பெற்றுளோன் ஒரு பிதா, கலி தவிர்த்தவின் ஒரு பிதா, காசினில் இவரை நித்தம் பிதாவென்றுளம் கருதுவது முறைமையாகும், மௌரிதனில் மதியரவு புனைவிமலர் உதவு சிறு மதலையென வரு குருபரா, மயிலேறி விளையாடு குகனேபுல் வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்பது அந்த பாட்டு. 9 அப்பா. அன்புள முனோன் ஒரு பிதா என்று ஒரு வார்த்தை கடைசியாக வருகிறது. முன்னெல்லாம் நான் கிராமத்தில் இருக்கிற போது நிறைய பார்த்துருக்கிறேன். அப்பா பெற்றெடுத்தவரையும் அப்பா என்று கூப்பிடுவார்கள். தனக்கு முன்பிருந்தவர்களையும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அண்ணாத்தியே அப்பான்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. அதுதான் அன்புள முனோன் ஒரு பிதா. கணவனை மனைவியை பெற்றெடுத்தவனே ஒரு பிதா என்று அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் இருந்தது. அதனாலே அவர்களிடத்திலே மதிப்பு இருந்தது. அந்த மதிப்பு இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் நம்மிடத்திலே அன்பு பாராட்டினார்கள். இப்போது நீ வேறோ நான் வேறோ, நீ யாரோ நான் யாரோன்னு பாடின்னு உட்கார்ந்துடும். அந்த மாதிரி ஒரு தாய்க்கு, ஒரு குழந்தைக்கு, பெண்ணுக்கு 5 தாயர் இருக்கிறார்கள் என்பது பெற்றவளுக்கு நற்றாய் என்று பெயர். அந்த குழந்தையை வளர்க்கிறவர்களுக்கு செவிலித்தாய் என்று பெயர். கையிலேயே தூக்கி வைத்திருக்கிறவர்கள் கைத்தாய் என்று. இன்னொன்று தான் வரமாட்டேங்குது, அது என்ன மறந்து போச்சு. வளர்ப்பு தாய் சொல்லிட்டோம். செவிலித்தாய் தான் வளர்ப்பு தாய். அதில் வாங்க, செவிலித்தாய் தான் பெற்ற தாயை விட அக்கறையாக இருப்பாள் என்று புறநானூறு அகநானூறு போன்ற இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அதில் எதுக்கு சொல்கிறேன்னா, இது பெண்ணினுடைய பருவத்தை கண்டு அவள் சொல்லுகின்ற சொல்லை பார்த்து இவளுக்கு ஏதோ பித்து பிடித்திருக்கிறது, எதனாலே அந்த பித்து வந்தது என்று சொல்லுகிறாள். அதான் கடைசி வரி ஒவ்வொரு பாட்டிலேயும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ என்று வருகின்ற வரி. பொதுவாக ஒரு பொருளிலே நமக்கு பற்று ஏற்பட்டு விடுமானால்
அந்த பற்று அதிகமானால் ஆடையாம்பா அது பித்து பூச்சி கிடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பித்து என்பது அதிகப்படியான ஆசை, அபரிமிதமான ஆசை என்றுதான் பொருள்படும். ஏன்னா சுந்தரமுசாமிகள் பித்தான் பாடினார், அதெல்லாம் பார்க்குறோம். பித்து என்பது அதிகப்படியான அன்பு. அந்த பித்து பிடித்தவனுக்கு, ஒரு பொருளிடத்திலே அதிகமான பித்து உடையவனுக்கு, அதிகமான ஆசை உடையவனுக்கு, அதிகமான பற்றுடையவனுக்கு வேறு பொருள்கள் மேலே மனம் செல்லாது. அப்படி செல்லாததால் என்ன பண்ணுவான், அவனே ஒரு பொருளையே பலவாறு சொல்லி கொண்டிருப்பான். அப்படி சொல்கிற போது அதை என்ன சொல்லுவாங்க, அவன் பித்து பூச்சி போய் உளறான் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. உளறல் என்ற சொல்லுக்கு சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுதல். அது எதுவும் உளறி கிடக்குது, அத்தை போய் கேட்காதவா அப்படின்னு சாதாரண வழக்கத்தில் சொல்கிறோம். இப்போது இந்த பாட்டை, அந்த உளறல் என்ற சொல்லை எங்கே வைக்கிறார் பாருங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா. அதிலேயே ஒரு பித்தா இருக்கிறதுனாலே, ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கிறதுனாலே என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உளறல் என்று பாரதியாரை பற்றி நாமக்கல் கவிஞர் பாடுறார். ஆக உளறுதல் என்பது ஒரு சொல்லை திரும்ப திரும்ப சொல்லுவது, ஒரு செயலை திரும்ப திரும்ப இப்படி செய்தேன், இப்படி பார்த்தேன், இப்படி உண்டாயிற்று என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவது. அதுபோல சொல்கிறாங்களே, அந்த பொருள் ஏதாவது வந்து உதவ போகுதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இப்போது நமக்கு நிறைய தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை ஒருவரிடத்திலே தூது அனுப்புவது, ஒரு ஆளை ஒரு இடத்திலே தூது அனுப்புவது அப்படின்னு சொல்கிறோம். வண்டு விடு தூதுன்னு பார்க்குறோம், மயில் விடு தூது, விரலி விடு தூது, தமிழ் விடு தூது என்றெல்லாம் நூல்கள் நிறைய இருக்கிறது. என்ன பொருளை அனுப்புகிறோம் சொல்லுகிறோம், தூது என்று அனுப்புகிறோம், தூது விடுறதுக்குரிய பொருள்கள் 20 அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கிறது. எந்தெந்த பொருளை தூது விடணும்னு சொல்லி தூது விட்டு என்ன சொல்லுவாங்க, போய் என்னுடைய நிலைமையை இறைவனிடத்திலே சொல்லி அவன் மார்பில் இருக்கிற மாலையை வாங்கி வா, இதுதான் கடைசி முடிவு. அப்படி பார்க்குற போது என்னென்னமோ செய்தியெல்லாம் வருகிறது, அது இருக்கட்டும். இப்போது வண்டு விடு தூது என்று ஒரு நூல் இருக்குது, ரொம்ப அருமையான நூல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியேன் உரை எழுதியிருக்கிறேன், இப்போ கிடைக்கல, அது 2வது போடணும்னு நினைக்கிறோம், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. காஞ்சிபுரத்திலே பிள்ளையார்பாளையத்திலே ஆனந்தருத்ரேசர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. இன்றைக்கு சிஎஸ்எம் தெருவுன்னு சொல்லுவாங்க, சேர்மன் சாமநாத முதலியார் தெருன்னு. முன்ன அக்கடம்பாளைய தெருன்னு பேர் அதுக்கு. சிவஞான முனிவரும் அவருடைய மாணவராகிய கச்சியப்ப முனிவரும் அந்த கோயிலில் அடிக்கடி போய் அமர்ந்து பிரார்த்தனை செய்வார்கள். அந்த கோயிலில் தங்கியிருப்பார்கள். ஏன்னா அவங்க மடம் பக்கத்திலேயே, புதுப்பாளைய தெரு மடத்திலிருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனான். சிவஞான முனிவரும் அந்த கோயிலுக்கு பதிகம் எழுதியிருக்கிறார். கச்சியப்ப முனிவர் வண்டு விடு தூது என்று ஒரு நூலையே எழுதியிருக்கார், பெரிய நூல், ரொம்ப சிறப்பாக. 2007 போட்டோம் அந்த நூலை. அப்போ தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிற்று. ஏதோ என்னுடைய நல்வினையினாலே என்னுடைய 2 மாணவர்கள் தான் அந்த கோயிலை முன்னெடுத்து வேலை செய்தாங்க, கோபுரம்லாம் கட்டினாங்க. படித்தவங்க என்ன பண்ணாங்க, ஐயா அது மாதிரி நூல் ஒன்று கிடச்சிருக்குது, அதுக்கு நீங்கள் உரை எழுதணும் என்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். 502 கண்ணி, 1004 வரி. அது 3 மாதத்தில் உரை எழுதிட்டேன். 3.5 வருஷம் எழுதின கச்சியப்ப முனிவருடைய காஞ்சி புராணத்துக்கு, இதுக்கு 3 மாதத்தில் எழுதிட்டேன். கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேகம் நடக்கிற போது அந்த நூலை வெளியிட்டோம். அதில் கச்சியப்ப முனிவர் என்ன சொல்கிறார், ஆனந்தருத்ரேசனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அவனிடத்திலே அன்பு கொண்ட தலைவி நீ போய் இதை சொல்லி மாலை வாங்கிக்கணும் வா அப்படின்னு சொல்கிறார். எந்த நூலாக இருந்தாலும் அதான் இருக்கும். தூதுன்னு சொன்னால் ஒரு பொருளை தூது அனுப்பணும். மயில் அனுப்பலாம், குயில் அனுப்பலாம், புறாவை அனுப்பலாம் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த புறா எங்கேயாவது போய் சிவபெருமான்கிட்ட பேசுமா, இல்லை பெருமான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாரா, இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு சந்தோஷப்படுவாளா? யாரும் கிடையாது.
அதனால் இலக்கியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்தை நாம் சொல்லுகிறோம். இப்போது இன்னொரு செய்தி சொன்னால் உங்களுக்கு தெரியும், மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்டாவது போய் கொட்டினா தீர்ந்து போச்சு, யார்கிட்டாவது போய் சொல்லி அழுதார் தீரும் அப்படின்னு சொல்கிறோம். அழுகிறதுனாலே நமக்கு இன்பம், நம்முடைய உடம்பிலே இருந்து, மனத்திலே இருந்து, உள்ளத்திலே இருந்து பாரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். கேட்குறவங்க ஏதோ அந்த நேரத்தில் பேசுகிறவர்களாக இருந்தால், அப்படியாம்மா பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் பொறுத்துக்கோ, நீ போய் வா. அப்படியாப்பா இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு மேலே அனுபவிச்சுக்கிறாங்க, போய் வா அப்படின்றாங்க. ஆனால் பேசுகிறதா, பதில் சொல்லுகிறதா? சொல்லவில்லை. வேடிக்கையில் உண்மையான செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுமோ தெரியாதோ, நான்லாம் நிறைய கிராமத்தில் கட்டைக்கூத்து பார்த்தோம். தெருக்கூத்தில் துரியோதனம் கடைசி நாள் 18ஆம் போர் நடக்கிற போது பாரதத்தில் இருக்கிற செய்தி, சமந்த பஞ்சகம் என்ற மடுவிலே சென்று நீருக்குள்ளே மூழ்கி அவன் தவம் செய்கிறான். மந்திர வலிமை பெற வேண்டும், அந்த மந்திர வலிமையினாலே பீமனை வெல்ல வேண்டும் என்று யாரும் அறியாமல் அந்த குளத்தில் போய் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஜபிக்கிறான். அப்படி செய்கிற வழக்கம் உண்டு தானே. திருஞான சம்பந்தருடைய தந்தையாரே அதானே பண்ணார். அகமர்ஷன மந்திரம் என்று நீருக்குள்ளே மூழ்கி மந்திரம் சொன்னார். அப்படி அவன் மந்திரம் சொல்லி அதை மந்திர பலத்தை பெற்று சண்டைக்கு வரணும்னு உள்ளே போகிறான். போகிற போது பாடுறான்னு கூத்தாடுவான், பாடுவான். கட்டெரும்பே சித்தெரும்பே கண்டேன்னு சொல்லாதீங்கன்னு பாடிக்கினே போவான். கட்டெரும்பு சித்தெருமா இவன் சொல்கிறது கேட்குது. அப்படி பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாட்டு அழகிற பாட்டு மாதிரி பாடிட்டு போவான். கேட்குறவங்களாம் உருகுவாங்க. அப்படி அப்போ அது சொல்லாது கேட்காது இருந்தாலும் அது கேட்குற மாதிரி சொல்கிற மாதிரி நாம் சொல்கிறோம். அப்படித்தான் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது. தெய்வீக இலக்கியங்களும் அப்படித்தான் இருக்கிறது. இப்போது திருவாசகம் பார்க்குறோம். பொன்னூசல் இருக்குது தெரியும், அம்மானை இருக்குது தெரியும், பூவல்லி இருக்கிறது தெரியும். இப்படி இருக்கிறதெல்லாம் யாராவது போய் ஊசல் ஆடுறாங்களா, யாராவது போய் பூ கொய்கிறாங்களா, யாராவது தும்பி மாதிரி வண்டு சேகரிக்கிறாங்களா? கிடையாது. அப்போ ஏன் இதை சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய உள்ள கருத்தை சொல்லுகிறதாக இது அமைகிறதே ஒழிய அதனுடைய பொருள் என்ன என்றால் இறைவனுடைய பெருமையை சொல்லுவது. இந்த பாடலில் உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால் இறைவனுடைய புகழை பாடுவது. இறைவனுடைய புகழை பாடினால் இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்ற கருத்து இருந்தாலும் தலைப்பு வேறுவாக இருக்கிறதே என்று சொன்னால் எப்படி சொல்றது? ஏதோ ஒரு வகையில் சொல்லணும். இப்போ இந்த 10 பாடல்களை எடுத்து பாருங்கள். எல்லா பாட்டிலையும் 3 வரி ஒரே மாதிரியாக இருக்கும், கடைசி வரி ஒரு வரியாக இருக்கும். 10 பாட்டிலையும் கடைசி வரி கழிப்பாலை சேர்வாளை கண்டாள் கொல்லோ. திருக்கழிப்பாலை என்ற ஊரிலே சென்று சேருபவனாக இருக்கின்ற இறைவனை இவள் பார்த்தாள் போல் இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றது? செவிலித்தாய், வளர்ப்பு தாய் சொல்லுகிறாள். ஏன் அவள் சொல்றா என்றால், வளர்க்கிறவள் அவள், அவளுக்கு அருகிலே இருக்கிறவள் இந்த பெண், அவள் அதையே திரும்ப திரும்ப சொல்லிங்கிறாள். இப்போது முன்னெல்லாம் சினிமாவுக்கு போய் வந்தாங்கன்னா அந்த செய்தியை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு ஒரு வாரம் 10 நாளைக்கு ஓயாமல் பேசுவாங்க. ஏன்னா பார்க்குறவங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான், பார்க்காதவன் 20 பேராக இருப்பான். நேற்று போனேன் தெரியுமா, எம்ஜிஆர் நடிச்சார் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான். நேற்று போய் நான் வள்ளி திருமணம் பார்த்துட்டு வந்தேன், எவ்வளோ அழகான்னு தெரியுமா அந்த வேடனும் வள்ளியும் பாடுறது என்று இப்படி திரும்ப திரும்ப சொல்லுவான். ஆக ஒன்றை பார்த்தால், ஒன்றை தெரிந்து கொண்டால் அந்த செய்தியை மற்றவருக்கு சொல்ல வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை கருத்து. அந்த வகையிலே இந்த பாடல்கள் என்ன சொல்லுகின்றன? இறைவனுடைய புகழை சொல்லுகின்றன. இப்போது நான் அடிக்கடி இந்த வகுப்பெல்லாம் சொல்கிற வழக்கம், திருமுறை வகுப்பெல்லாம் நடத்துகிற போது சிவபெருமானுடைய செயல்கள் என்று ஒரு 10-15 தெரிந்து கொண்டால் தேவாரத்தை சுலபமாக படிச்சிடலாம். என்ன வேற என்ன செய்கிறார்? திரிபுரம் எரித்தார், மலையை தூக்கின ராவணனை அழித்தார், மன்மதனை அழித்தார், விஷத்தை சாப்பிட்டார், தேவர்களை காப்பாற்றினார், இவருக்கு அருள் செய்தார்,
அவனுக்கு பால் கொடுத்தார், இவர் கால் கொடுத்தார், இதான சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சந்திரனை தலை வச்சார், பாம்பை சூடினார், புலித்தோலை உரிச்சார், யானைத்தோலை உரிச்சார், இவ்வளோதான் விஷயம். எல்லாவற்றிலும் இருக்கிறது அதான் இதுலேயும் இருக்குது. ஆக இதனுடைய பொருள் என்ன? இறைவனுடைய புகழை சொல்ல வேண்டும், இறைவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். அதனாலே எப்படி சொன்னால் என்ன? இப்போ அரிசின்னு இருக்கிறது, அது எத்தனையோ வகையில் நாம் விரும்புகிற மாதிரி உணவுப் பொருளாக பண்ணி சாப்பிட்றோம். ஆக சாப்பிடுவதற்கு மூலப்பொருள் அரிசி இல்லை கோதுமை, ஏதோ ஒரு பொருள் மூலப்பொருள். மூலப்பொருளிலே வெளிப்படுவது பல பொருளாக இருக்கிறது. அதுபோல மூலப்பொருளாகிய சிவபெருமான் என்னென்ன செய்திருக்கிறான், என்ன திருவிளையாடல்களை பண்ணியிருக்கான். கரிக்குறிக்கு உபதேசித்தான், யானையை எய்தான், யானைக்கு கரும்பு கொடுத்தான், இதெல்லாம் தான் சொல்கிறோம். இந்த செய்தி வேறு வேறு வகையிலே, வேறு வேறு இடத்திலே, வேறு வேறு அடியார்களுக்கு அருள் செய்ததாக வரும். ஆக எப்படி திருவாசகத்திலே இருக்கிற பூவல்லி கொய்தல், பொன்னூசல் ஆடுதல், அம்மானை பாடுதல் போன்றவையெல்லாம் இறைவனுடைய புகழை சொல்லி வெளிப்படுத்துவதாக, இறைவனுடைய புகழை சொல்லுவதாக இருக்கிறதோ அதுபோலத்தான். நான் கூட நிறைய உதாரணம் சொல்லலாம், அதையே நிறைய சொல்லியிருக்க வேண்டாம்னு அதோடு நிறுத்திக்கிறேன். இறைவனுடைய பெருமையை சொல்லுவதுதான் இந்த செய்தி என்பதனாலே இந்த பாட்டிலே தலைவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண், தலைவினா யாருன்னு கேட்டால் பேர் தெரியாது, தலைவினா தலைவி தான். உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும், இது இலக்கியத்தை பற்றி செய்தி இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லுகிறேன். அகநானூறு புறநானூறு என்று 2 பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்தில் அகம் புறம் என்று வாழ்க்கையை 2ஆக பிரித்தார்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கை 2 வாழ்க்கை இருக்கிறது. அக வாழ்க்கை என்பது ஒன்று, புற வாழ்க்கை என்பது ஒன்று. புற வாழ்க்கை என்றால் எல்லாருக்கும் தெரிகிற வாழ்க்கை. அக வாழ்க்கை என்பது உள்ளே அடங்கி தனக்கு மட்டும் அல்லது தன்னோடு நெருங்கி இருக்கிற ஒருவருக்கு மட்டும் தெரிகிற வாழ்க்கை. புறநானூறு என்று புறப்பாட்டு என்று சொன்னால் அரசனுடைய பேர் வரும், அவன் எந்த புலவரை ஆதரித்தான்னு வரும், எங்கே சண்டை போட்டான்னு வரும், யாருக்கு என்ன கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அது வெளிப்படையாக தெரியும், அதான் புறம். அகம் என்பது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் என்று சொல்லுவார்களே தவிர தலைவன் பேர் என்ன தலைவி பேர் என்ன தெரியாது. தலைவி என்று ஒருத்தி, தலைவன் என்று ஒருத்தன், அவ்வளோதான். அதனால் இந்த பாட்டிலேயும் தலைவி என்று தான் வருகிறாள். அந்த தலைவி யாரு? அதான் ஒரு தலைவி. அவள் யாரு? ஒரு பெண்ணு. அவள் யாரு? இறைவனிடத்தில் அன்பு கொண்டவள். இறைவனிடத்தில் எத்தனையோ பேர் அன்பு கொள்ளுகிறார்கள். அந்த தலைவி பேர்லாம் கல்வெட்டில் இருக்குமா? இருக்காது. ராஜராஜ சோழன் கோயில் கட்டினான், கல்வெட்டில் இருக்குது, அது புறம். அந்த தலைவனை பார்த்து இறைவனை பார்த்து இவள் காதல் கொண்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு தெரியும், மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்த்தடையான் எண்ணினல்லால் கடைசியாக தலைப்பட்டாள் தங்கை தலைவன் தாளே. அவள் இடையில் அவள் நிலைமை என்ன ஆகுதான், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். எப்படி கெட்டா? முன்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாள். ஐயா இருக்கட்டுங்க. முன்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாள், அதுக்கப்புறம் அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், அதுக்கப்புறம் என்னாச்சு? தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். முதல்ல கேட்டா, அப்புறம் கெட்டா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அவன் யாரு என்ன அப்படின்னு கேட்டா, கேட்டபோது தன்னை மறந்தாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தாள் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ஆக அவளுடைய நோக்கம் என்ன? தலைவனோடு போய் சேருவது. அப்போ சேருகிற போது என்ன சொல்லணும், என்ன செய்யணும் என்றால் அவனுடைய புகழை பாடணும். அப்படி இந்த தலைவி 10 பாடல்களிலேயும் இறைவனுடைய புகழை பாடுவதாக முதல்ல இருக்கிற 3 அடிகள் வரும்.
4வது அடி அந்த செவிலித்தாய் சொல்லுவது போல, டேய் அவனை பார்த்துட்டா பொழுது, அதனால தான் அதை சொல்லிட்டு இருக்கிறா. கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. எல்லா பாட்டையும் பாருங்க, கடைசி வரி அதுதான் இருக்கும். அதாவது அனபவள மேகலைய அன்னும் வனபவள வாய் திறந்து வானவர்க்கு தானவனே என்கின்றாளால், சினபவள தின்தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால், அனபவள மேகலையொடு அப்பாலை கப்பாலான் என்கின்றாளால், கனபவளும் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. கொல் என்பது அசை, ஓ அசை என்றெல்லாம் இலக்கணம் சொல்லுவார்கள். கடைசியாக அந்த தாய் சொல்றா, கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வான். இது இறைவன். அது என்ன கனபவளம் சிந்தும் கழிப்பாலை என்று சொன்னால், இந்த ஊர் பேர் கழிப்பாலை. 10 பாட்டிலையும் இந்த வார்த்தையே கண்டாள் கொல்லோ கண்டாள் கொல்லோ. அப்பா வந்து கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோன்னு வரும். பெருமான் வெளியிலே இருந்து உலா சென்று உள்ளே திரும்புகிறான். உலாவாக முடிந்து உள்ளே போகிறவனை இவள் பார்த்து விட்டால் போல் இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லுவாங்களா, இப்போ பொண்ணை உள்ளே போக சொல்லு, யார் யாரோ வராங்க பார்க்க போகிறா அப்படின்னு வீட்டில் தாய்மார்கள் இருந்தார்கள். பார்த்துட்டு வந்து அவன் வரான்னு இப்போ சொல்கிறான். அவள் உள்ளே இருந்து வரப்போறான்னு பார்க்குறதே இல்லை. அவள் வெளியே போய் எல்லாரையும் பார்த்து வந்து இவங்க வராங்கன்னு நமக்கு தான் அறிமுகப்படுத்துகிறா. அப்போ இந்த தாய் என்ன செய்கிறாள், செவிலித்தாய் வளர்க்கின்றவள் ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்குறா. எப்படியோ போய் அவள் பார்த்துட்டா. பார்த்ததுனால என்ன பண்ணுறா, இவ உளர்றா, பிதற்றுறா, பித்து பிடித்தவள் போல சொல்லுகிறாள். என்ன சொல்கிறாளாம், கடைசி வரியிலே சொல்கிறா, கனபவளம் சிந்தும் கழிப்பாலை. கனபவளம் கழிப்பாலை என்பது ஊரினுடைய பெயர். பாலை நிலம் என்பது கடல் சார்ந்த இடம். பாலை நிலம் கடல் சேர்ந்திருக்கிற மண்ணோடு இருக்கிற இடம். அந்த பாலை நிலத்தை கழிப்பாலை, கழினா உப்பங்கழி, கழிகள் சேர்ந்த பாலை நிலம். அதில் இருக்கிற தன்மை எப்படி, அந்த ஊரினுடைய தன்மை கடைசி வரி 10 வரையும் சொல்லுகிறது. கொஞ்சம் பழிக்கிறேன் கேளுங்க. கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ, கண்டையிலே தோன்றும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ, கரங்கோதம் மல்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம். ஆக கழிப்பானை சேர்வாளை கண்டாள். கழிப்பாலைக்கு போகின்ற பெருமான் அவன் நடந்து வெளியே போனவன் உள்ளே கோயிலுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே இருப்பிடத்துக்குள்ளே செல்லுகிறான். அப்படி போறவனை இவ பார்த்துட்டா போல இருக்கிறது. இந்த கடைசி வரியில் சொல்றதெல்லாம் அந்த ஊர்வலம். அப்படிப்பட்ட ஊருக்கு செல்லுகின்ற பெருமானை இந்த பெண் பார்த்திருக்கிறாள். பார்த்ததினாலே அவள் என்ன சொல்லுகிறாள், அவனுடைய திருமேனி அழகு, அவனுடைய உடம்பிலே இருக்கிற அழகு, அவன் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற அழகு, மேனியிலே அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணத்தினுடைய அழகு, அவன் யாருக்கு அருள் செய்தான் என்ற அழகு, இதையெல்லாம் மனதிலே எண்ணி பார்க்கிறாள். அப்படி எண்ணி பார்க்கின்ற காரணத்தினாலே அது திரும்ப சொல்லுகிறாள். இப்போ நமக்கே தெரியும், இப்போ நாம் ஒரு தேவாரத்தை படிக்கிறோம், அந்த தேவாரம் நமக்கு உள்ளங்கவர்ந்ததாக இருக்கிறது, பொருள் புரிஞ்சுதான் இருக்குது, ரொம்ப பிடிச்ச தேவாரமாக இருக்குது. என்ன பண்ணுவோம், திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருப்போம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனாலே ஒரு பொருள் மேலே ஏற்படுகின்ற ஆசை அதை விரும்புவதற்கும் திரும்ப சொல்லுவதற்கும் மற்றவர்கள் கேட்ப அறிவுறுத்துவதற்குமாக நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் இந்த பெண்ணினுடைய இயல்பு என்று சொல்லுகிறாள். அங்கே பெண் இருக்கிறாளா, தாய் இருக்கிறாளா? கிடையாது. திருநாவுக்கரசருடைய நோக்கம் என்ன, இறைவனுடைய பெருமை வெளிப்படுத்த வேண்டும். அதானே எல்லா தேவாரத்திலையும் எல்லா திருவாசகத்திலையும் பக்தி பாடல்கள் அதானே இருக்குது. இறைவனுடைய தன்மையை நாம் சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய தன்மையை நானே சொல்வதை காட்டிலும் அவள் அப்படி சொன்னா என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வலி உள்ளதாக இருக்கும். ஏம்பா நானே கொடுத்தா அது நல்லா இருக்காது, நீ எடுத்துன்னு போய் கொடு அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்குறோம், ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறோம். அதுபோல் இறைவனுடைய தன்மைகளை பல இடங்களிலே பாடிக்கொண்டு வந்தவர் சில இடங்களில் தானே தானே பாடணும். தலையே நீ வணங்காயின்னு அவர் தான் பாடணும். அப்போ அது நேராக பாடுற மாதிரி, இது அடுத்தவங்க பாடுற மாதிரி இப்படி பாடுகிறார். பாட்டு கவனிங்க, முதல் பாடலை. இந்த பாட்டு படிக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சீர்களெல்லாம் முதல்ல பாருங்கள், வனபவள சினபவள அனபவள கனபவளம், அந்த வரிதோறும் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படி எதுகை முனை அமைந்து அருமையான பாட்டாக இது அமைந்திருக்கிறது.
வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால். அவ வாய் திறந்து சொல்லுகிறாள். வாய் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வனபவள வாய். வனம்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். வனம் என்பதற்கு எத்தனையோ பொருள் இருக்குது. காடு இருக்குது, மரம் இருக்குது, இருப்பிடம்னு இருக்குது. வனம்னா அழகு என்று ஒரு பொருள் இருக்கிறது. பவளம் சிவப்பாக இருக்கும். பொதுவாக வாய் சொல்கிற போது சிவந்த வாய், செவ்வாய், பவளம் சிவந்த நிறம். அதனால் அழகிய பவளம் போன்ற வாயை திறந்து என்ன சொல்கிறாளா? வானவர்க்கும் தானவனே என்கின்றாள். இதுக்கு கொஞ்சம் நுட்பமான பொருளை பார்க்கணும். வானவர் தானவர் நமக்கு தெரியும் இல்லையா அந்த வார்த்தை. வானவர்னா என்ன? தானவர்னா அதான் கிடையாது இந்த இடத்துல. இல்லை, வானவர் விண்ணோர், தானம் அதை கொடுக்கிறவன் தானவன். வானவர்க்கும் தானவன் என்றால் தேவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள், அருள் செய்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுக்கிற பெருமான் இவன். இது எதிர்மறை இல்லை. வானவர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமான், அப்போ எனக்கு அருள் செய்வான் என்று அது உள்குறிப்பு. வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் சினபவள வாய் தின்தோள் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால். அதுக்கு அடுத்தது சினபவளம் தின்தோள் அப்படின்னு சொல்கிறார். தோள் பெருமானுடையது. அது எப்படி இருக்கிறது என்றால் பவளம் போன்ற சிவந்த தோளாக இருக்கிறது. அது பவளம் போன்ற சிறந்த தோள் அப்படின்றது சினபவளம். கோபம் கொண்டால் இன்னும் கொஞ்சம் உடம்பு சிவந்து போகும். கண்ணு சிவக்குது, உடம்பு சிவகுது, கண்ணெல்லாம் அப்படி சிவப்பாகுது, ரொம்ப கோபமாக இருக்கிறான் பொழுது அப்படின்னு சொல்கிறோம். சினம் வந்தால் உடம்பு செந்நிறமாக மாறும் என்ற உளவியலை சொல்லி கோபத்தினாலே சிவந்த பவளம் போல் இருக்கிற தோளாம். சிவந்த தோல் பல இடத்துல சொல்கிறோம். நான் போன செய்தியில் கூட சொன்னேன். வெண்ணீற்றன்னு சொல்கிறோம், செம்மேனி அம்மான்னு சொல்கிறோம், பவளச்செம்மேனி அப்படின்னு சொல்கிறோம். அது இடத்துக்கு ஏற்ப சொல்லுகிறோம். அது இருக்கிற தன்மை ஒவ்வொன்றையும் சொல்கிறோம். அந்த மாதிரி சின்ன பவளத்தின் தோள் மேல் கோபத்தினாலே சிவந்திருக்கின்ற பவளம் போன்ற சிவந்த தோளில் என்ன பண்ணியிருக்கிறாள்? சேர்ந்து இலங்கு வெண்ணீற்றன், சேர்ந்து விளங்குகின்ற திருவெண்ணீற்றை அணிந்தவன். வானவர்க்கு அருள் செய்கின்ற பெருமான், தோளிலே சிவந்த தோளிலே வெண்ணீற்றை அணிந்த பெருமான், அன்னபவள மேகலையொடு அப்பாலை கப்பாலான் என்கின்றாளால். அன்ன பவள மேகலையொடு, இது மூணு உமாதேவி குறிக்கிற அடைமொழி. அன அன்னம் போன்ற, பவள பவள நிறமுடைய, மேகலை மேகலை ஆபரணத்தை அணிந்த உமாதேவியோடு. இறைவன் இறைவியோடு இருக்கிறான். இறைவி எப்படி இருக்கிறாள்? அனபவள மேகலை, மேகலை அணிந்தவளாகி உமாதேவி, மேகலையோடு உமாதேவியோடு. அப்பாலைக்கு அப்பாலான், அப்பாலைக்கு அப்பாலான் என்று சொன்னால் அது என்ன இருக்கிறதுன்னு சொல்கிறால், எல்லாவற்றுக்கும் மேல்பட்டு துரியாதீத நிலையிலே இருக்கிற பெருமான், எல்லாம் கடந்த பெருமான். நமக்கு உருவாக வருகிறான், அருவாக வருகிறான், உருவருவாக வருகிறான். எங்கே இருக்கிறான் என்றால் பரநாத வெளியிலே இருக்கிறான் என்று சொல்கிறான். அதான் அப்பாலைக்கு அப்பா, எல்லாம் கடந்த பாள், எல்லாம் கடந்த நிலையிலே இருக்கிறான் என்று சொல்லுகிறாள். இப்படி அடிக்கடி இதை சொல்கிறாள். இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடைசி வரியில் முடிக்கிறார்கள். கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. ஓஹோ, இவன் அந்த பெருமான் போகிற போது இவன் பார்த்துட்டா போலுகுது. அதனால் பெருமானுடைய பண்புகள் எல்லாம் இவளுடைய மனத்திலே ஊறி ஒவ்வொரு பண்பாக சொல்லுகிறாள். அவன் வானவர்க்குத்தானவனே நீ போறியா என்று கேட்கிறாள். சேர்ந்திலங்கு வெண்ணீற்றனே அப்படின்னு சொல்கிறா. அப்பாலைக்கப்பாலான் என்று சொல்லுகிறார். இப்படி இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் வாய்விட்டு ஓயாமல் மொழிகிறாளே. எதனாலே என்று சொன்னால் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் போலுது. இவ எதையோ பார்த்து வீட்டில் சொல்கிறோம்ல, ஒரு குழந்தை அழுகுதுன்னா எங்கேயோ எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்குது, இயல்பாக சொல்கிறோம். அப்போ அந்த உணர்ச்சி உள்ளத்திலே இருக்கிற போது அந்த உணர்ச்சி உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது.
வெளிப்பு ஐயோ அப்படின்னு சொன்னால் என்ன 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 அப்படின்னு அம்மாவோ அப்பாவை போய் சேர்த்து அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த பயம் வருவதற்கு காரணம் என்ன? அதை உண்டாக்குகின்ற ஒரு பொருளை கண்டிருக்கிற காரணத்தினாலே. இப்பெல்லாம் எப்படி ஏன் சொல்கிறா என்று சொன்னால், அதற்கு உரிய பண்புடைய ஒரு பொருளை பார்த்திருக்கிறாள். அந்த செவிலித்தாய் இவளுடைய நிலைமை வேறுபாட்டை கண்டு, அவள் சொல்லுகின்ற சொல்லை கண்டு, ஓஹோ இது அந்த விஷயம் பொழுது அவனை பார்த்துக்கிறதுனால அவனை பற்றியே பேசுகிறா என்று சொல்லுகிறாள். பாட்டு விளங்குதுங்களா? ரொம்ப அருமையான பாட்டு. எனக்கு படிக்கிற போது, அப்புறம் ஐயாட்டு சரியாக சொல்கிறேன், என்ன ஒரு ஆனந்தம் வந்ததுன்னா, எவ்வளோ அழகு இருந்தால் திருநாவுக்கரசுடைய வாக்கிலிருந்து இப்படி ஒரு அருமையான வாக்கை நாம் கேட்குறோம், பார்க்குறோம், படிக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனி நெஞ்சமேன்ற மாதிரி தான் இருக்குது. நேற்றெல்லாம் நான் ரொம்ப வியந்து போனேன் இந்த பாட்டை பார்த்து. படிக்கிறோம், எப்போ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம். குறிப்பாக ஒன்று விளக்கி சொல்லணும்னு படிக்கிற போது அது கொஞ்சம் இன்டென்சிவ் கேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலையில் இது ஆயிற்று. கனப்பவளம், கனம்னா பெருமை உடையது, கனம் பெருமை, கனபாடிகள், கனகம் கனம், கனம் மகாகனம் பொருந்திய, கனம்னா பெருமை. அதுக்கு ரெண்டாவது பாட்டு, வண்டுலவு கொன்றை வளர் புன்சடையனே என்கின்றாளால் விண்டலர்ந்து நாறுவதோர் வெள்ளெருக்கு நான்மலருண்டென்கின்றாளார் உண்டையலே தோன்றுவதோர் உத்தரியம் பட்டுடையன் உத்தரியப்பட்டுடையன் என்கின்றாளால் கண்டையலே தோன்றும் கழிப்பாலைச் சேர்வானைக் கண்டாள் கொல்லோ. வண்டுலவு கொன்றை வளர் புன்சடையனே என்கின்றாளால், வண்டுலவு புன்சடை, சடை பெருமானுடைய தலையலங்காரம், அங்கே வண்டு மொய்க்கிறது. அதுக்கு ஒரு குறிப்பு எழுதினார்கள். கொன்றை பெருமானுக்குரிய அடையாள மாலை கொன்றைப்பூ, கொன்றை மலர் சிவபெருமானுக்கே உரியது, முருகனுக்கும் உரியது என்று சொல்லுகிறோம். ஏன்னா முருகன் வேறு சிவன் வேறு இல்லைன்னு அதுக்கு ஒரு விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவ என்ன சொல்கிறா, வண்டுலவு கொன்றை வளர் புன்சடையனே அப்படின்னாலாம். அதுக்கு அர்த்தம் எழுதுகிறவர் முத்துசு எழுதுகிறார், புன்சடைன்னு சொல்லியிருக்கிறது, அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். முன்னால் சொல்கிறார் வண்டுலவு கொன்றை சடை அப்படின்னா, மரத்திலே கொன்றைப்பூ இருக்கிற போது வண்டுகள் மொய்த்து தேனை குடிக்குமா. பெருமானுடைய தலையிலே வந்து விட்டால், தலையிலே பூச்சுடி இருக்கிறது, சுற்றி சுற்றி வருமே தவிர பூ குடிக்காதான், விட்டும் போவாதான். இப்போ நாம் ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், நமக்கு அவன் கொடுக்குற வரிசையில் கிடைக்கும். புத்தகம் கொடுக்குறாங்க நிற்கிறோம், பிள்ளையாரை கொடுக்குறாங்க நிற்கிறோம். அங்கே வரும்போது அது காலியாகிற மாதிரி அவர் தொடச்சி குண்டான எடுக்கிறாருன்னா நாம் பாட்டுக்கு போயினே இருப்போம். அங்கே கொடுக்க போகிறாங்கன்னு முதல்ல நிற்கிறாங்க. அதுபோல் மரத்திலே இருக்கிற போது வண்டு சுற்றி தேனை குடிக்கிறது. அங்கேருந்து வந்த உடனே பெருமானுடைய தலையிலே வந்த உடனே இங்கிறது தேனும் வராதான், அது குடிக்கவும் முடியாதான். அதனால் இந்த வண்டு என்ன பண்ணுது, விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, குடிக்கிறதுக்கும் வழியில் சுற்றி வருதான். அதனால் வண்டுலவு புன்சடை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு அருமையான குறிப்பை சொன்னார். புன்சடை அப்படின்னு சொன்னால் பொதுவாக அற்பச்சடை சாதாரணது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாமான்னு ஒரு கேள்வி கேட்டு முத்துசு அவர்கள் ஒரு குறிப்பு எழுதுகிறார். அது எப்படிப்பட்ட வலிமையான சடையாக இருக்குமானால் ஆகாயத்திலிருந்து வந்த கங்கையை தாங்கும். கங்கையை தாங்கிச்சில்ல, அப்போ வலிமையான சடை தானே, அது போய் புன் சடைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால், புன் என்பது பொன் என்ற பொருளில் வருவது என்று சொல்லி பொற்சடை, பொன் சடை, ஆமாம் அதான் வலிமை உடைய தலை, புன்சடை இல்லை, வலிமை உடைய அழகிய பொன் சடை அப்படின்னு சொல்கிறார். அதை வண்டுலவு கொன்றை வளர் புன்சடையனே என்கின்றாளால் விண்டலர்ந்து நாறுவதோர் வெள்ளெருக்க நாள் மலர்ந்து என்கின்றாளார். அடுத்து அந்த சடையை பார்க்குறாளாம். விண்டு அலர்ந்து நாறுவதோர் வெள்ளெருக்கு, பெருமானுக்கு எருக்கம்பு உரியது இல்லையா. வெள்ளெருக்கஞ்சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் உள்ளிருக்கும் இடமின்றி என்று கம்பராமாயணத்திலே ஒரு பாட்டு அருமையாக கம்பர் சொல்கிறார். வெள்ளெருக்கஞ்சடைமுடியான் என்று தொடங்குகிறார். சீதை இந்த இதயத்திலே தானே இருந்தாள், அது எங்கே இருக்குதுன்னு இந்த அம்பு போய் தேடி பார்த்து தான். அவன் செத்ததுக்கப்புறம்
ராமபாணம் ராவணனுடைய இதயத்திலே சென்று சீதை இருக்கிற இடம் எதுன்னு தேடித்தான். அது சொல்கிற போது வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி, உள்ளிருக்கும் இடமின்றி மேலும் கீழும் உயிருக்கும் இடம் நாடி தடவியதோ ஒருவன் கை வாழி என்று அந்த பாட்டு வரும். அழகாக சொல்கிறாருங்க. வெள்ளெருக்கன் சடைமுடியான், பெருமானுக்கு உரியது வெள்ளெருக்கம்பூ. நாம் அதெல்லாம் யாருக்கும் பயன்படுத்துறதில்ல. விநாயகருக்கு பூஜை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு மட்டும் தேடி சொல்கிறோம். ஆனால் சிவபெருமானுக்கு உரியது. அது சொல்லுகிறாள். விண்டு அலர்ந்து வாய் விரிந்து மலர்ந்து, விண்டு போதல் என்றால் விட்டு போதல்னு அர்த்தம். தீபாவளி சொல்லுவோம் நாம, அதிரசம் விண்டு போச்சு, தட்டி வச்சா அது விண்டு போகுதுன்னு சொல்லுவோம். விண்டு என்றால் அலர்ந்து பிரிந்து அப்படின்னு அர்த்தம். அலர்ந்துன்னா மலர்ந்து. விண்டு அலர்ந்து நாறுவதோர் வெள்ளருக்கு நாள்மலர் உண்டு என்கின்றாளார், உண்டு அயலே தோன்றுவதோர் உத்தரியப்பட்டுடையன் என்கின்றாளால். என்ன பண்ணுறாளாம், பெருமானுடைய வடிவத்தை பார்க்கிறாள். அப்படி பார்த்து அயலே பட்டு தோன்றுகின்ற உருவம் இருக்கிறது என்று, பெருமானுடைய அருகிலே இருக்கிற பெருமாட்டி பட்டுடுத்தி இருக்கிறாள் என்ற குறிப்பை சொல்லி, பட்டுடுக்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, பழங்காலமாக நெடுங்காலமாக இருக்கிற வழக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலே அப்படி பட்டு அணிந்த மேனியை உடையவளாக இருக்கிற பெருமாட்டி அயலில் இருக்கிறாள். அப்போது மாதுருபாகனாக பாதியோர் பெண்ணை வைத்தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பட்டுடுத்திய கோலம் தோன்றுகிறது என்று அந்த கோலத்தை பார்த்து சொல்லுகிறாளாம். உண்டு அயலே தோன்றுவதோர் உத்தரியம், உத்தரியம்னு மேலாடை, உத்தரிய பட்டுடையன் என்கின்றாளால் கண்டயலே தோன்றும் கழிப்பாலைச் சேர்வானை கண்டாள் கொல்லோ. கண்டு என்பது ஒரு நாள் நான் அங்கே தான் சொல்லியிருக்கிறேன்னு ஞாபகம் இல்லை, வேற எங்கேயாவது சொன்னோம். உரை எழுத தெரிந்தவர்களுக்கு இலக்கணம் தெரியணும், உரை எழுதுகிறவர்களுக்கு இலக்கணம் தெரிய வேண்டும், இல்லைன்னா உரை மாறிப்போகும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே கண்டு அயலே அப்படின்னா உரையாசிரியர் முத்துசு அவர்கள் எழுதுகிறார்கள், கண்டல் அயலே தோன்றும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். லகரம் தொகுத்தல். ஏன்னு சொன்னால், கண்டல் என்பது ஒரு செடி, கடற்கரையிலே வளர்கின்ற முள்ளிச்செடிக்கு கண்டல்னு பேர். கடற்கரையில் இந்த முள்ளிச்செடிகள் நிறைய இருக்கும். கண்டு அயலேன்னா பக்கத்தில் பார்த்துன்னு அர்த்தமாயிடும். அந்த கண்டல்னு சொல்லலைன்னா, முள்ளிச்செடிகள் நிரம்ப இருக்கின்ற கழிப்பாலை என்ற ஊரில், கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால இல்லையா, கழிப்பாலை ஊரில் சேருகின்றவனை கண்டாள் கொல்லோ. அதனால்தான் இவோ கண்டல் அயலே தோன்றுகிற கழிப்பாலை என்று சொல்லி, அதனால நீர்முள்ளி என்ற செடிகள் இருக்கிற அந்த ஊருக்கு போகிற பெருமானை பார்த்திருக்கிறாள். அதனாலே தான் இவ்வாறு அவள் திரும்ப திரும்ப சொல்லுகிறாள் என்று அந்த பாட்டில் சொல்கிறார். 3வது பாட்டில் பிறந்திளைய திங்கள் எம்மான் முடிமேலது என்கின்றாளால், நிறங்கிளரும் குங்குமத்தின் மேனி அவன் நிறமே என்கின்றாளால், மரங்கிளர் வேர்க்கண்ணாள் மணிசேர் மிடற்றவனே என்கின்றாளால், கரங்கோதம் மல்கும் கழிப்பாலைச் சேர்வாளைக் கண்டால் கொள்ளோ. கரங்கு ஓதம் மல்கும் கழிப்பாலை. கரங்கு என்றால் சுற்றி வீசுகின்ற சுழலுகின்ற, ஓதம் என்றால் கடல் அலை ஒலி. ஓதம் வந்துலவும் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானே என்பது சுந்தரருடைய தேவாரம். கரங்கு ஓதம் என்றால் சுற்றி ஒலி எழுப்புகின்ற சுற்றி வருகின்ற அலைகளை உடைய கழிப்பாலை, திருக்கழிப்பாலை என்ற ஊரில் போய் சேர்கிறானே, அந்த கழிப்பாலைக்கு போகின்ற பெருமானை இவள் பார்த்தாள் போல் இருக்கிறது. அதனாலே பிறந்து இளைய திங்கள் எம்மான் முடிமேலது என்கின்றாளால், தலையை பார்க்குற உடனே முதல்ல விளங்கி தோன்றுவது நிலவு. அந்த நிலவு பிறைநிலா. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி என்பது திருமுறை. செஞ்சடை கற்றை முற்றத்திலே முதல்ல பளிச்சுன்னு எது காட்டுது? இளநிலா, 3ஆம் பிறை சந்திரன். அதுக்கப்புறம் தான் மற்றது தெரிகிறதாம். இப்போது நாமெல்லாம் ஒரு வழக்கத்தை நான் வச்சுருந்தேன், உங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் எப்படி இருக்குதோ தெரியல. கிராமத்தில் அமாவாசை வந்து 3வது நாள் பெரியவங்களாம் தெருவில் வந்து நின்றுப்பாங்க. சின்ன பசங்களை கூப்பிடுவாங்க, என்னையும் கூப்பிடுவாங்க. யாராவது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, டேய் 3ஆம் பிறை தெரியுதா பாடுறா, அந்த வேப்ப மரத்துக்கு மேலே தெரியுதா பாரு, அந்த புங்க மரத்துக்கு நடுப்புற தெரியுதா பாரு என்று எதிர இருந்து கூப்பிடுவாங்க.
இதோ தெரியுது தாத்தா, இதோ தெரியுதப்பா அப்படின்னு காட்டினா அது வடக்க வசந்துக்குதா பாரு, தெற்க வசந்துக்குதா பாரு கோடு அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா வடக்க வசந்தா வயலெல்லாம் வரப்பு, தெற்கே உயர்ந்தால் தெருவெல்லாம் நெல். வடக்கே உயர்ந்திருந்தால் வரப்பெல்லாம் நெல், தெற்கே உயர்ந்திருந்தால் தெருவெல்லாம் நெல்லுன்னு அதுக்கு ஒரு பழமொழி சொல்வார்கள். அப்போ மூன்றாம் பிறை எதற்கு பார்க்கிறார்கள்? இறைவன் திருமுடியிலே இருக்கிறது, அந்த ஒளி இறைவனை காட்டுகிறது என்பது. நீங்கள் அதில் போய் தண்ணி இருக்குதான்னு பார்த்துங்கிற போது நம்ம எதை சொல்றது? அதுனா அது ஒரு கிரகமாக இருக்கலாம், இவர்கள் பார்த்த கிரகம் வேறாக இருக்கலாம், எத்தனையோ இருக்குதாமே. அது அண் அண்டப்பிற அண்டப்பரப்பின் உண்டை பிறக்கம் என்ன சொல்லுங்க, 107 கோடியின் மேற்பட. அது எத்தனை கோடியில், இது எந்த கோடியில் இருக்குதோ நம்ம தெருக்கோடியிலே பார்த்துக்கிறோம். அதனாலே பிறந்து இளைய திங்கள், பிறந்து தோன்றுகின்ற பிறைச்சந்திரன் எம்மான் முடிமேலது, பெருமானுடைய தலையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தலைமையில சந்திரன் இருக்கிறதே அப்படின்னா அப்புறம் என்ன? நிறங்கிளரும் குங்குமத்தின் மேனி அவன் நிறம் என்கின்றாளால். அவனுடைய நிறம் என்ன? கனபவள மேனி தின்தோள் அப்படின்னு சொன்னார். கனபவள தின்தோள்ன்ற போது கோபம் போன்று, கோபத்தினாலே சிறந்த பவளம் போன்றுன்னு சொன்னோம். இங்கே நிறம் கிளரும் குங்குமம், நிறம் வீசுகின்ற. இதுவா ஒரே வழியா கேளுங்க. சிவந்த குங்குமம் போன்ற ஒளியை உடையவன். குங்குமம் சிவப்பு, நிறம் கிளரும் என்றால் நிறம்னா ஒளி, நிறம்னா வண்ணம்னு அர்த்தம். கிளறுதல் என்றால் ஒளி விடுதல். நிறம் ஒளி வீசுகின்ற குங்குமத்தின் மேனி அவன் நிறம், குங்கும வண்ணமாக இருக்கிறான் என்று சொல்லுகின்றாள். மரங்கிளர் வேர்க்கண்ணாள் மணிசேர் மிடற்றவனே என்கின்றாளா. இது அம்பிகை குறிக்கின்ற தொடர். மரம் கிளர் வேர்க்கண்ணாள், வேர்க்கண்ணாள் வேல் போன்ற விழியுடைய உமாதேவி. அந்த வேல் என்றால் மரத்துக்குரியது, வீரத்துக்குரியது. வீரப்பார்வை வீரத்தை விளைவிக்கின்ற வேல் போன்ற கண்ணை உடைய அவள் கண்ணுக்கு நிகரான கருமணி. அதுபோன்ற மிடர் உடையவனே, மிடரவனே. கண்மணி கருப்பாக இருக்குது, கழுத்தில் இருக்கிற நீளம் விஷம் கருப்பாக இருக்குது. அதை சொல்லி மரங்கிளர் வேர்க்கண்ணாள் மணிசேர் மிடற்றவனே என்கின்றாளால். நீலமணி போன்ற கழுத்தை உடையவனாக பெருமான் இருக்கிறான், நீலகண்டம் உடைய பெருமான் என்று சொல்கின்றாள். அவள் கரங்கோதம் மல்கும் கழிப்பாலைச் சேர்வானை கண்டாள் கொல்லோ என்று அந்த தாய் செவிலி தாய் பாடுகிறார். இறைவன் முடிமேலே இருக்கிறது, இளைய நிலா முதல்ல தெரிகிறது, அதுக்கப்புறம் மேனி தெரிகிறது, அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்கிற நீலகண்டம் தெரிகிறது. இதை சொல்லுகிறாளே என்று செவிலி தாய் வருந்துகிறாள். அதுக்கப்புறம் பாருங்க, 4வது பாட்டு. இரும்பார்ந்த சூலத்தனியந்தி ஓர் மழுவன் என்கின்றாளால், சுரும்பார் மலர்கொன்றை சொன்ன வெண்ணீற்றவனே என்கின்றாளால், பெரும்பாலனாகி ஓர் பிஞ்சக வேடத்தன் என்கின்றாளால், கரும்பானல் பூக்கும் கழிப்பாலைச் சேர்வாளைக் கண்டாள் கொல்லோ. இரும்பார்ந்த சோலத்தன், இரும்பாலே செய்யப்பட்ட சூலம், சோலாயுதத்தை கையிலே உடையவன். அந்த சூலத்தை ஏந்தி
இரும்பை ஒத்த அப்படின்னு சொன்னால் வலியேன்னு அர்த்தம். இரும்பார்ந்த சோலத்தை ஏந்தி வெண்மழுவன் மழுவாயத்தை கையிலே உடையவன் என்று சொல்லுகிறாள். சுரும்பார் மலர்கொன்றை சுண்ண வெண்ணீற்றவனே என்கின்றாளால். சுரும்பு மேலே மொய்க்கிறத பற்றி சொன்னோம். சுண்ண வெந்நீர் அப்படின்னு சுண்ணம் என்றால் பொடின்னு அர்த்தம், வெந்நீற்று பொடி என்ற அர்த்தம். நம்ம நிறைய அந்த பாட்டை சொன்ன வெந்நீர் வெந்நீர் சன்னித்தமேனியான், அதுக்கப்புறம் சொன்னவன் சார்ந்தும் சுடர்த்திங்கள் சூடாமணியும் என்றெல்லாம் பெருமானுடைய கோலத்தை பற்றி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தூய மேனியை உடையவனே என்கிறாள். பெரும்பாலனாகி ஓர் பிஞ்சக வேடத்தன் என்கின்றாளால். பெரும் என்பது அடைமொழி, பாலனாகி சிறிய வடிவம் கொண்டு. இதற்கு 2 உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் முத்துசு அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, பாலகுமார விருதரானது என்று திருவிளையாடல் புராணத்திலே ஒரு படலம் வரும். அந்த பாலன் என்றும் கொள்ளலாம். தாருகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை அழிப்பதற்கு அவர் கொண்டு சென்ற யவ்வன வேடம் ஆகவும் இருக்கலாம், 2ம் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆக பெருமான் பாலனாக வந்தான் என்று செய்தி இருக்கிறது. அப்படி பாலனாக வந்தானே என்று இந்த பெண் சொல்லுகிறாள். கரும்பாலை பூக்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. பானல் பூக்கும், பானல் என்றால் கோவளை மலர், அது கருங்குவளை என்பதனாலே கரும்பாலை என்று சொல்கிறார்கள். இந்த கோவளை மலர் கண்களுக்கு உதாரணமாக சொல்லப்படும். கோவளை கண்ணி கோலன் காண்க, நல்ல தெரிஞ்ச உதாரணம். அதனால் கோவளை என்பது கண்ணுக்கு பெரிய அளவிலே உதாரணம் காட்டுகின்ற ஒரு மலர். அந்த மலர் கடற்கரையில் தான் பூக்கும். அதனால் கரும்பானல் மலருக்கு பூக்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. அதனால் தான் இவள் இப்படி சொல்லுகிறாள் என்று சொல்லுகிறாள். அதுக்கப்புறம் பிஞ்சக வேடத்தன் என்று அவர் சொல்லுகிறார். பிஞ்சகம் என்பது இறைவனுக்கே உரிய பெயர். தலைமுடி அணிந்து கொள்கின்ற கோலத்துக்கு தலைக்கோலம், பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் உடையவன் என்று பொருள் எழுதுவார்கள். அதை ஏன்னு சொன்னால், தலைமுடி அப்படி இழுத்து கட்டிக்கல, அதுக்குள்ளே பாம்பு இருக்குது, நிலவு இருக்கிறது, கங்கை இருக்கிறது, எல்லா கொன்றை இருக்கிறது, இப்படி எல்லாவற்றையும் அடக்கி ஒரு சேர தாங்குகின்ற, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பேற்றை தவன் சற்றும் இல்லாத என்னை தெரிஞ்சிருக்கோம். ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனை பெருமான் அப்படின்னு சொல்கிறதுனாலே எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிற காரணத்தினாலே அவன் பிஞ்சகன் என்று சொல்லப்படுகிறான். அந்த பிஞ்சக என்ற கோலத்தை உடையவன் என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு 5வது பாட்டிலே முன்ன சொன்ன மாதிரி இங்கே சொல்லாமல் எதிர்மறை சொல்லுகிறார். பழியிலான் புகழுடையான் பால் நீற்றன் ஆனேற்றன் என்கின்றாளால். இறைவனை பற்றி என்ன சொல்கிறாளாம்? பழியிலான் புகழுடையான். இப்போது அவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாலே போதும், கெட்டவன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய குணத்தை அதிகப்படுத்துவதாக அர்த்தம். நல்ல பையன்பா, நல்ல பையன் தானே, நல்ல பையன்பா, எந்த கெட்ட பழம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணுறோம். அதுபோல் பழியிலான், இறைவன் பழியற்றவன், அதே நேரத்தில் புகழுடையான், எந்த பழியும் கிடையாது, அவன் புகழே உடம்பாக உடையவன், அதனால் புகழுடையான். பால் நீற்றன், அது எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் இறைவனுக்கே பால் வண்ணர் என்று தானே பேர் அந்த ஊரில். பால் நீற்றன் ஆணையற்றன், எல்லாருக்கும் தெரியும், ரிஷபவாகனம் உடையவன் என்கின்றாளால். பழியில்லான் புகழுடையான் பால் நீற்றன் ஆணையற்றன் என்கின்றாள். விழிவுலாம் பெருந்தடங்கண் 2 அல்ல 3 உளவே. அட, இது என்ன அதிசயமாக இருக்குதே, 2 கண் இல்லையே 3 கண்ணாக இருக்குதே அப்படின்றாளாம். விழிவுலாம், விழி என்பது கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பாப்பாவுக்கு மட்டும்தான். கண் என்று சொன்னால் மொத்தம் இருக்கிற இடம். இந்த விழி உள்ளே போய் வருகிறது. விழி உலவுகின்ற கண்ணு அவனுக்கு 2 இல்லையே 3 இருக்குதே என்று அதிசயித்து பார்ப்பது போல சொல்லுகிறாள். விழியுலாம் பெருந்தடங்கண் 2 அல்ல 3 உளவே என்கின்றாளால். சுழியுலாம் வருகங்கை தோய்ந்த தடையவனே என்கின்றாளாம். ஆறு எப்படி வருகிறது? சுழித்து ஓடுகிறது. வானாறு, வானதி, வானகங்கை, அது எப்படி வருதான்? சுழித்து ஓடுகிறது. அந்த சுழித்து ஓடுகின்றவற்றை ஆற்றை தலையிலே வைத்து தாங்கியிருக்கிறான் என்ற வியப்பு தோன்ற சுழியுலா வரு கங்கை
தோய்ந்த சடையவனே என்கின்றாளாம் கழியுலாம் சூழ்ந்த கழிப்பாலைச் சேர்வாளை கண்டாள் கொல்லோ. கழி என்றால் உப்பங்கழி, உப்பங்கழிகள் சேர்ந்திருக்கின்ற திருப்பாலையில் இருக்கின்ற பெருமானை பார்த்திருக்கிறாள் போல் இருக்கிறதே என்று சொல்லுகிறாராம். அதுக்கு அடுத்த பாட்டில் முதிரும் சடைமுடி மேல் மூழ்கும் இளநாகம், ஒரு பாட்டு அடிப்போச்சு. பண்ணார்ந்த வீணை பயின்ற விரலவனே என்கின்றாளால் எண்ணார் புறமெரித்த எந்தை பெருமானே என்கின்றாளால் பண்ணார் முழவதிரப் பாடலோடு ஆடலனே என்கின்றாளால் கண்ணார் பூஞ்சோலை கழிப்பாலைச் சேர்வானைக் கண்டாள் கொல்லோ. இந்த செய்திகளெல்லாம் தெரிந்த செய்தி, வார்த்தைகள் வேற. சொல் புதிது, பொருள் புதிது, எந்நாளும் அழியாத மாக்கவிதை என்று பாரதியார் எழுதினார். இப்போ யார் பாடினாலும் அந்த எழுத்து தானே வரணும், அந்த வார்த்தை தானே வரணும். மயிலை பற்றி பாடுறாங்கன்னா மயில் தான் சொல்லணும், குயிலை பற்றி பாடினா குயில் தான் சொல்லணும். அவர் சொன்ன குயில் தானே இவர் சொல்கிறார், இவர் சொன்ன மயில் தானே அவர் சொல்கிறார் என்றல்ல. அவர்கள் சொல்லுகின்ற செய்தி வேறவாக இருக்கும், அதில் வருகின்ற சொல் ஒன்றாக இருக்கும். அதனாலே சொல் அதுவாக இருந்தாலும் வருகின்ற சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவும் சொல்லுகின்ற இடத்துக்கு வருகின்ற பொருளுக்கு ஒப்பவும் சொல்லுகின்ற காரணத்தினாலே அவை புது புது இன்பங்கள் தரும். அதான் நவகவிதை என்று பாரதியார் சொன்னார். எந்நாளும் அழியாத மா கவிதை நவகவிதை என்று. நவம் என்றால் புதுமை. அதுபோல் இங்கே சொல்லுகிறார், பண்ணார்ந்த வீணை, கையில் பெருமான் வீணை வைத்து கொண்டிருக்கிறான். கடைசி காலத்திலே திருவாசகம் படிக்கிறான், வீணை வாசிக்கிறான், ஆடுறான் என்றெல்லாம் பல செய்திகளை பார்க்குறோம். பண்ணார்ந்த வீணை பயின்ற விரல் அவன், வீணை கையில் அலங்காரத்துக்கு வச்சுக்கொள்ள, நன்றாக வீணை வாசிப்பான். வீணை வாசிக்கின்ற பெருமான் எப்படி வாசிக்கிறான் என்று 11ஆம் திருமுறையிலே காரைக்கால் அம்மையார் சொல்லுகிறார். பல கோயில்களில் நாம் வீணா தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு உருவத்தை பார்க்கிறோம். வீணை வாசிக்கின்றவன், அவன் வீணை வாசிக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த வீணையை நாம் வாசிக்க வேண்டும் என்று ராவணன் கற்றுக்கொண்டான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ராவணன் வீணை வாசிப்பதிலே வல்லவன் அல்லவா, அவனுக்கு கொடியும் வீணை கொடி. அதனால் வீணை வாசிக்கின்ற விரல்களை உடைய பெருமானே என்று சொல்லுகிறாள். எண்ணார் புறமெரித்த எந்தை பெருமானே, எண்ணாதவர்கள், இறைவன் திருவருளை திருவடியை எண்ணாதவர்களாக இருக்கின்ற திரிபுரத்து அசுரர்கள். எண்ணாதவர்கள்னா எண்ணப்படாதவர்கள் என்று ஒரு பொருள், நினைக்காதவர்கள் என்று ஒரு பொருள். பெருமானுடைய திருவருளை இவர்கள் பெற்ற வரபலத்தினாலே நாம் தான் உயர்ந்தவர்கள், பெருமான் நம்மை விட உயர்ந்தவன் என்று அவனை எண்ணி அன்பு செலுத்தாதவர்கள் பெருமான் எப்படி அழித்தார்றது எத்தனையோ இடத்துல கேட்டுக்கிறோம். அந்த எண்ணார் புறமெரித்த எந்தை பெருமானே, பகைவர்களுடைய மும்மதில்களை அழித்தவனாக இருக்கின்ற பெருமானே என்று சொல்லுகிறாள். பண்ணார் முழவதிர பாடலோடு ஆடலனே, பண்ணார் முழவு அதிர, முழவு என்றால் தோல் கருவி, மிருதங்கம், மத்தளம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது அதிர பாடலோடு ஆடலனே, பாடுகின்றவன் ஆடுகின்றவன். இப்போது மத்தளங்கொட்ட குழகன் ஆடுமே என்று பார்க்கிறோம். அப்போது கருவிக்கு ஏற்ப நடனம் ஆடுகிறான், ஆடுகின்ற பெருமான் பாடி ஆடுகிறான். அதனாலே பாடி ஆடுகின்ற பெருமானே என்று சொல்லுகிறாள். இதெல்லாம் எப்படி ஆயிற்று, எதனாலே ஆயிற்று என்று சொன்னால், கண்ணார் பூஞ்சோலை கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. கழிப்பாலையில் இருக்கிற பெருமான் அவன் போகிற போது அவனுடைய உலாவை பார்த்திருக்கிறான் போல் இருக்கிறது என்று சொல்லி, வாங்கம்மா, சரி சரி சரி, கல்யாணம் இருக்குது. கண்ணார் பூஞ்சோலை கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ என்று பாடுகிறாள். அதற்கு அடுத்தது, முதிரும் சடைமுடி மேல் மூழ்கும் இளநாகம் என்கின்றாளால். இந்த பாட்டில் ஒரு நயம் சொல்கிறார். முதிரும் சடைமுடி மேல் இளநாகம் மூழ்குகிறது. முன்னாலே பிறந்திளைய திங்கள் இளம்பிறை என்று சொன்னார்.
இங்கே இளநாகம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த நிலவு, நாகம் போன்ற உயிருள்ள பொருள்கள் எல்லாம் சடையிலே இருக்கிறது. உயிருள்ள பொருள்கள் என்றால் வளர வேண்டும், முதிர வேண்டும். ஆனால் பெருமானுடைய சடையில் இருக்கிற பொருள்கள் முதிரவில்லை, வளரவில்லை, தேயவில்லை, அப்படியே இருக்குது. அந்த செய்தி இங்கே சொல்லுகிறார். முதிரும் சடைமுடி மேல், முதிரும் அப்படி என்றால் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டிருக்கிற முதுமையாக இருக்கின்ற பழைய சடை. அது நேற்று வந்தது, இன்றைக்கி வந்தது இல்லை. முதிரும் சடைமுடி மேல் மூழ்கும் இளநாகம். அந்த சடையில் இருந்து மேலே இருக்கிற நாகம் அப்படியே கொஞ்சம் உள்ள நகர்ந்து முழுகுகிறதாம். முழுகிறதுனா மறையுது. அது முழுகின உடனே என்ன பண்ணுதான், இளமதியம் தோன்றுகிறதாம். அந்த அழகை தான் அடுத்த வரியில் சொல்கிறார். அது கண்டு அதனருகே தோன்றும் இளமதியம் என்கின்றாளால். இலக்கணத்தில் இதை முரண்தொடை என்று சொல்லுவார்கள். முரண்தொடைன்னா மாறுபட்ட கருத்து. இளநாகம் முழுகுகிறது, மதியம் தோன்றுகிறது. அது மறைகிறது, இது தோன்றுகிறது. ஒன்று மறைந்து ஒன்று தோன்றுகிறது என்று சொன்னால் அது முரண். அந்த முரண் தொடை வைத்து பாடுகிறார். சடைமுடி மேல் மூழ்கும் இளநாகம், அதனருகே தோன்றும் இளமதியம். அது மூழ்குகிறது, இது தோன்றுகிறது. அப்படிப்பட்டவன் பெருமான். ஒன்று தோன்ற ஒன்று மறைய இருக்கின்ற தன்மை உடையவன் என்று சொல்லி, சதுர் வெண்பழி குழைக்கு காதின் மின்னிடுமே என்கின்றாளால். சதுர் வெண்பளிங்கு குழை. குழை என்பது தோடு. தோடுடைய செவின்னு தெரியும். குழையுடையான், நூலுடையான், மறையுடையான் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது என்னன்னா வெண்பளிக்கு குழை, வெண்மையான பளிங்கினாலே செய்யப்பட்ட வெள்ளை குழை, வெள்ளை காதணி. அது சதுர் வெண்குழை. அது என்ன சதுர் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலானது, மேம்பட்டு இருக்கிறது. இருக்கிற குழைகளுக்குள்ளே அது உயர்ந்ததாக இருக்கிற மேம்பட்ட குழை. சதுர்வெண் பளிக்கு குழை காதில் மின்னிடுமே, காதிலே விளங்குகிறதே. குழையணிந்த பெருமானாக இருக்கின்றானே என்று சொல்லி அவனுடைய காதினுடைய, அதாவது தலையை பார்க்கிற போது மேலே பிறை தோன்றுகிறது, அரவு தோன்றுகிறது. சற்று கீழே இறங்குகிற போது காதிலே இருக்கிற குண்டலம் மிளறுகிறது. அப்படிப்பட்டவனே என்கின்றாள். அதனாலே அவள் என்ன நினைத்திருக்கிறா, எப்படி இதை சொல்லுகிறாள் என்றால், கதிர் முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. ஒளி வீசுகின்ற முத்துக்கள் சிந்துகின்ற கழிப்பாலை. கடலிலே முத்து தோன்றும், சில நேரங்களிலே அலைகள் அடித்து கொண்டு கரையிலே விடும் என்று பழைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன. கடலில் தோன்றுகின்ற முத்து அலையினாலே அடிக்கப்பட்டு கரையிலே வந்து சேருகிறது. அந்த இடத்திலே கழிப்பாலை இருக்கிறது. அந்த ஊருக்கு பெருமான் போகிறான், அவனை இவ பார்த்துட்டான். அதனால் இப்படியெல்லாம் சொல்கிறா. கதிர் முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ என்ன அந்த பாட்டிலே சொல்லுகிறாள். அதற்கு அடுத்ததாவது 8வது பாட்டு. ஓரோதம் ஓதி உலகம் பலி திரிவான் என்கின்றாளால். ஓர் ஓதம் ஓதி, பாட்டு படிக்கல அப்படி சொல்லி காலம் கடந்து போகுது. ஓர் ஓதம் ஓதி, ஓதுதல் என்றால் சொல்லுதல். ஓதம் என்பது ஓதுவதனாலே வந்த வேதத்துக்குரிய பெயர். ஓத்து என்று சொல்லுவார்கள். அதுதான் திருவோத்தூர் என்று சொல்லுகிறோம். பெருமானன் முனிவர்களுக்கு வேதங்களை ஓதியதனாலே, ஓத்து சொன்னதனாலே ஓத்தூர். அது மாதிரி பெருநகர் இருக்குது. அதெல்லாம் காஞ்சிபுரத்து எல்லைக்குள்ளே அடங்கின ஊர்கள். இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செவிலிமேடு வரைக்கும், ஐயம்பேட்டை வரைக்கும், ஒலிமுதுப்பேட்டை தாண்டி போய்கிறோம். பழைய காஞ்சி புராணத்தில் நகரத்தினுடைய எல்லை சொல்லுகிற போது காஞ்சிபுரத்து எல்லை தாமல் வரைக்கும் சொல்கிறாங்க. திருவோத்தூர், பெருநகர், மாகரல், திருமால்பூர் அப்படியெல்லாம் சுற்றி அடக்கி வருதில்லை. அந்த பெருநகரை சொல்லுகிற போது பிரம்மபுரீஸ்வரர் என்று அவருக்கு பெயர். பட்டுவதனாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். அவர் 4 முகத்தினாலே 4 முனிவர்களுக்கு வேதம் சொன்னார். அது வேதத்தை பிரித்து சொன்னதினாலே பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் என்று கச்சியப்ப முனிவர் அங்கே பிரம்மபுரீஸ்வரர் 13 என்று ஒரு அழகான நூல் பாடியிருக்கிறார். அந்த மாதிரி ஓதுவது ஓதம், ஓத்து, பிரித்து சொல்லுவதுன்னு அர்த்தம். அப்படி
ஓதம் ஓதி ஓர்ந்துன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். எது நல்ல நூல் என்று ஓர்தல் தான் ஆராய்தல். இப்போ தேர்தல் என்று சொல்லுவது அந்த பொருள் தான். ஓதம் ஓதி உலகம் பலி திரிவான். வேதம் படிச்சுட்டு நல்ல அறங்களை சொல்லுகின்றவன் இப்படி போய் பலிக்கு திரிகிறானே, பிச்சை எடுக்கின்றானே என்று சொல்லுகிறாளாம். நீர் ஓதம் அற நிமிர் புன்சடையனே என்கின்றாளால். தலையில் எப்பொழுதும் கங்கை தண்ணீர் பெருகிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அவன் உடம்புல ஈரம் இல்லை. இது காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் கச்சியப்ப முனிவர் 2ஆம் காரணத்தில் பாடினார். நீ ஏர் கண்டிஷனை ஒன்றா வச்சுங்கிறேன்னார். என்ன அப்படின்னா, தலையில் கங்கை வச்சுக்கிற குளிர்ச்சியாக இருக்குது, அது அதிகமாக குளிர் நான் என்ன பண்ணது, கையில் நெருப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாடினார். அந்த மாதிரி நீர் ஓதம் வர நிமிர் புன்சடையனே, ஓதம் வர அந்த வெள்ளம் நீங்குமாறு நிமிர்ந்திருக்கின்ற உயர்ந்திருக்கிற சடையுடையவனே. புன்சடைன்னு முன்னால் சொன்னோம், அது மாதிரி பொன்சடையன் என்று தான் இங்கேயும் கொள்ள வேண்டும். பார்வோத மேனி பவளம் அவன் நிறமே என்கின்றாளால். பார் ஓதம் மேனி, ஓதம் என்றால் கடல், கடல் வண்ணன், கடல் நிறம் போன்ற வெண்மை நிறம் உடையவன், கடலிலே தோன்றுகின்ற பவளம் போன்றது அவனுடைய நிறம் என்று பலவற்றை அடக்கியதாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். பார்வோதமேனி பவளம் அவன் நிறமே என்கின்றாளால் கார்வோதம் மல்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. கார் ஓதம், ஓதம் என்றால் இந்த இடத்துல கடல் என்று பொருள் கொள்கிறார்கள். கருங்கடல். கார் ஓதம் மல்கும் நிறைந்திருக்கின்ற கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. ஏன்னு சொன்னால், அதாவது ஓதம் என்ற சொல்லு ஒலியை குறிக்கும், அலையை குறிக்கும், கடலை குறிக்கும், இடத்துக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். அது இந்த இடத்துல கார் ஓதம் மல்கும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ என்று இந்த பாடலில் பாடுறார். 9வது பாட்டிலே வானுலாம் திங்கள் வளர் புன்சடையனே. வானூர் மதியம் என்று சொல்லுவது வழக்கம், ஆகாயத்திலே நிலவு செல்லுகிறது என்று. அதனால் வான் உலவு திங்கள், வானுலாம் திங்கள், உலாம்னா உலவுகின்ற, வானுலாம் திங்கள் வளர்புன் சடையனே என்கின்றாளால் அந்த பொன் சடையிலே சந்திரன் இருக்கிறது, அப்படிப்பட்டவனே என்கிறாள். ஊனுலாம் வெண்தலை கொண்டு ஊர் ஊர் பலி திரிவான். ஊனுலாம் வெண்தலை அப்படின்னா அதாவது பச்சை மண்டை ஓடு, மாமிசத்தோடு கூடிய மண்டை ஓடு, பிரம்மகபாலம், அதை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பலிக்கு திரிகிறான் என்கிறாள். தேனுலாம் கொன்றை திளைக்கும் திருமார்பன், கொன்றை மாலை அணிந்த மார்புடையவன், தேன் நிறைந்த கொன்றை மாலை சூடிய மார்பன் என்கிறாள். கானுலாம் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொல்லோ. முன்ன வான்னு சொன்னது போல் இங்கே கான் என்பதற்கு பொருள் சொல்லுகிறார். கான் என்று சொல்லுக்கு எத்தனையோ பொருள் இருக்குது. காடு, வீட்டு அறை, கான்யாறு, வாய்க்கால், வாசனை, பூ, செறிவு, அறை, 8 அர்த்தம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல கான் என்றால் மனம், வாசனைன்னு அர்த்தம். கான் உலாம் சூழ்ந்த, அதாவது மனம் நிறைந்த பூக்கள் நிறைந்திருக்கின்ற கழிப்பாலை சேர்வாளை கண்டால் கொள்ளும். ஏன்னா கடற்கரையில் தாழை பூக்கும், கண்டல் பூக்கும், பானல் பூ, கருங்குவளை பூ பூக்கும், அது மனம் வீசுகின்ற கடல் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டு, கடைசி பாட்டாக அடற்பரிய ராவணனை அருவரை கீழ் அடர்த்தவனே என்கின்றாளால். அடற்பரிய ராவணனை, வெல்லுதற்கரியவனாக இருக்கின்ற ராவணன் என்கின்றவனை அருவரை கீழ் மலையின் கீழே அடர்த்தவனே, இறுக்கி அவனை அழியச் செய்தவனே, அவனுடைய ஆற்றலை கெடுத்தவனே என்கின்றாள். சுடற்பெரிய திருமேனி சுண்ண வெண்ணீற்றனே. சுண்ண வெந்நீர் நிறைய கேட்குறோம், அது பாட்டில் தேவாரத்தில் நிறைய வருகிறது. அதாவது பெருமான் வெளுத்த நீரை அணிந்தவன், அது பல இடங்களில் அந்த இடத்துக்கு ஏற்ப சொல்லுவார்கள். சுடற்பெரிய திருமேனி உடையவன் என்று சொல்வதற்குத்தான் சற்று விளக்கம் சொல்லுகிறார்கள். பெரிய திருமேனி, பெருமான் எப்படி இருக்கிறான், பாருரு, நீருரு, தீயுரு என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்படி இருக்கிறதுனாலே அந்த பெரிய உருவத்தினாலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்கும் விளங்கி தோன்றுகிறான். எந்த இடத்துல பார்த்தாலும் பெருமான் இருக்கிறான். ஒரு இடத்துல இருந்தால் தான் அங்கே பார்க்கலாம், இன்னொரு இடத்துல இல்லைன்னா பார்க்க முடியாது என்பது அவனுக்கு இல்லை.
பெரிய புராணத்திலே பூசலாருடைய வரலாறு சொல்லுகிற போது தான் சொல்லுவார்கள். பெருமான் எங்கும் நிறைந்தவன். தாய்மனம் சொல்கிறார் இல்லையா, பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். ராஜசிம்மன் நான் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன்ற போது, நீ நாளைக்கு வச்சுக்கப்பா, நாளைக்கு வேண்டாம்ப்பா வச்சுக்கப்பா, வேறு நாளில் வச்சுக்கோ, நான் பூசலாருடைய இடத்துல கோயிலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிற போது, எங்கும் நிறைந்திருக்கிறவனாகி பெருமான் நம்ம ஊரில் அப்படியே பண்ணுறோம். ஏகப்நாளில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா முத்தீஸ்வரன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். அதை நம்ம தடுக்கிறது இல்லை. எங்கும் பெருமான் போகிறான் என்று நாள் பார்த்து வைத்துக் கொள்கிறோம். அப்படி இல்லாமல் அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று சொன்னால், பூசலாருடைய பெருமை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அதனாலே அவன் எங்கும் நிறைந்தவன். அதுதான் இங்கே சொல்லுகிறார். சுடர் பெரிய திருமேனி, ஒளி வீசுகின்ற, சுடர் விடுகின்ற, மிகப்பெரியதாக இருக்கின்ற அழகான உடம்பு, எங்கிருந்தாலும் காட்சிக்கு எளியவனாக இருக்கிற பெருமான் அவன் என்ன பண்ணுறானா, சொன்ன வெண்ணீற்றன், வெண்மையான திருநீர் அணிந்தவன் என்று சொல்லுகிறாள். மடல் பெரிய ஆளின் கீழ் அறம் நால்வர்க்கு அன்றுரைத்தார். இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொன்னால் பாட்டு முடிஞ்சு போயிடும். மடல் பெரிய ஆள், ஆள் என்பது ஆலமரம், மடல் என்றால் இலை. மடல் பெரிய ஆலமரம் என்பது அந்த விருட்சத்தை மட்டும் குறிக்கவில்லை, எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்கின்ற இடம், எல்லா பொருள்களையும் கடந்தது, எல்லாவற்றையும் கடந்து மேலான முத்தி இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்ற இடம். அதனால்தான் அது மடல் பெரியது என்று சொல்லப்படுகிறது என்று குறிப்பு எழுதி என்ன சொன்னார்கள், சுத்தமாயையாகிய ஆலமரம் என்று ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அசுத்தமாயிலிருந்து உலகம் தோன்றுகிறது, சுத்தமாயிலே போய் ஒடுங்குகிறது என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறோம். அது மடல் பெரிய ஆளின் என்பது, மடல் பெரிய ஆள் என்பது சுத்தமாயை இருக்கிற இடம், எல்லாம் கடந்து இருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி அறம் நால்வர்க்கு அன்றுரைத்தார் என்பதற்கு ஒரு அழகான குறிப்பை முத்துசு எழுதுகிறார்கள். அறம் நால்வர்க்கு உரைத்தார், இது எல்லாரும் சொல்கிறது. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் சொன்னவர் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்கிற போது சனகாதி முனிவர்னு சொல்கிறோம். பெருமான் 4 பேருக்கு சொன்னார், ஒருத்தருக்கு சொன்னார், 2 பேருக்கு சொன்னார், 3 பேருக்கு சொன்னார், 4 பேருக்கு சொன்னார் என்று அந்த குறிப்பை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார், ஒருவருக்கு சொன்னார், அது யாருக்கு என்றால் நந்திதேவருக்கு. ஒருவருக்கு சொன்னார், இருவருக்கு சொன்னார், அது யார் என்றால் திருமாலுக்கும் நான்முகனுக்கும். அதுக்கப்புறம் 4 பேருக்கு சொன்னார், 3 விட்டுட்டுகிறார், 4 பேருக்கு சொன்னார், அது யார் என்று சொன்னால் அகத்தியர், புலத்தியர், காசிவர், கௌதமர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு 4 யார் என்றால் சனகாதி முனிவர், அது எல்லாரும் சொல்கிறது. அப்படி அறம் உரைத்தவர் இது எங்கே சொல்லுகிறது என்று அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஆழ்வருக்கம் தனில் உயர்ந்த வடனிற்கே தென்முகங்கொண்டு அறவோராய நால்வருக்கும் இருவருக்கும் ஒருவருக்கும் நவுன்றருளி நவிலுணாத நூல்வருக்கும் ஒருவருக்கு ஓவாமல் நுவன்றான் என்று திருக்குற்றால தலபுராணத்திலே கடவுள் வாழ்த்து பாட்டுன்னு சொல்லி பெருமான், இப்போ எல்லோரும் 4 அறமுறைச்சிட்டு தான் சொல்கிறோம். அந்த பாட்டில் 4 இருவருக்கும் ஒருவருக்கும் நவின்றருளி என்று இருக்கிறதுன்னு சொல்லி அந்த 4 இருவர் ஒருவர் அப்படின்னு 4 பேருக்கும் 3த்துக்கும் விளக்கம் சொல்லி 4 சொல்கிறார். 4 என்பது சனகாதி முனிவர் என்ற 4, அகத்தியர், புலத்தியர், காசிவர், கௌதமர் என்ற 4 என்று சொல்லி அப்படி பெருமான் அறம் உரைத்தவன் என்று சொல்லி சுடற்பெரிய மடற்கரிய ஆளின் கீழ் அறம் 4 கண்டுரைத்தார் என்கின்றாளால் கடற்கருவி சூழ்ந்த கழிப்பாலை சேர்வாளை கண்டாள் கொல்லோ. அதாவது கடல் சூழ்ந்த, கடலிலே இருக்கின்ற கருவி என்றால் இருக்கிற மரக்கலம் போன்றவை அதெல்லாம் நிரம்பி இருக்கிற கழிப்பாலை என்ற ஊருக்கு செல்லுகின்ற பெருமானை அவள் பார்த்திருக்கிறாள் போல் இருக்கிறது என்று சொல்லி செவிலித்தாய் தன்னுடைய வளர்ப்பு மகளுக்காக வருந்தி பாடுகிறாள் என்று சொல்லி பெருமானுடைய புகழை சொல்லுகின்ற வாய்ப்பாக இப்படி அது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பெருமானுடைய புகழெல்லாம் இதில் எளிமையாக இனிமையாக ஒரு பெண் சொல்லுவதாக, அவள் ஏன் சொல்லுகிறாள் என்று அதற்கு ஒரு பெண் காரணம் கற்பிப்பதாக அமைந்திருக்கின்ற திருப்பதிகம் இது என்று சொல்லி அருமையான பதிகம்.
வீட்டிலே சென்று கொஞ்சம் படித்து பாருங்கள், அதனுடைய சுவையை அறியுங்கள், பெருமானுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி அருமையான நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து, அன்பர்கள் எல்லாரும் திருநாவுக்கரசர் பெருமான் திருவடிகளையும் பாடல்களையும் படித்து அதை உணர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி அறக்கட்டளையிலே தொடர்ந்து வந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்த்து பாடலாம். வான்முகில் வழாது பெய்க, வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ்.